அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய சர்வதேச விமான நிலையங்கள் அமைந்துள்ள இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாமுக்கு உண்டான கொஷின் பேங்க்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த கொஷின் பேங்க்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ டிஸ்பிளேவில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அந்த கொஷின் பேங்க்ஸோட இமேஜும் டிஸ்பிளேவில் தெரியும், பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்திரா காந்தி பன்னாட்டு வானூர்தி நிலையம். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இருக்கிற மாநிலமும் டெல்லி தான். ஸோ மாநிலம் அப்படிங்கிறதோட ஒரு யூனியன் பிரதேசம். ஓகேவா, சத்ரபதி சிவாஜி பன்னாட்டு வானூர்தி நிலையம் அப்படிங்கிறது மும்பையில் அமைஞ்சிருக்கு. ஸோ மகாராஷ்டிர மாநிலம். அடுத்தது கெம்பகவுடா பன்னாட்டு வானூர்தி நிலையம் அப்படிங்கிறது பெங்களூரில் இருக்குது, கர்நாடக மாநிலம். சென்னை சர்வதேச விமான நிலையம் சென்னையில் அமைஞ்சிருக்கு, மாநிலம் தமிழ்நாடு. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பன்னாட்டு வானூர்தி நிலையம் கொல்கத்தாவில் அமைஞ்சிருக்கு, மேற்கு வங்காளம் அதனுடைய மாநிலம். ராஜீவ் காந்தி சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறது ஹைதராபாத்தில் அமைஞ்சிருக்கு, அதனுடைய மாநிலம் தெலுங்கானா. கொச்சி பன்னாட்டு வானூர்தி நிலையம் கொச்சியில் அமைஞ்சிருக்கு, அதனுடைய மாநிலம் கேரளா. சர்தார் வல்லபாய் பட்டேல் பன்னாட்டு வானூர்தி நிலையம் அகமதாபாத்தில் அமைஞ்சிருக்கு, அதனுடைய மாநிலம் குஜராத். கோவா சர்வதேச விமான நிலையம் அதனுடைய பிளேஸ் கோவா, மாநிலம் கோவா தான். புனே சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறது புனேவில் அமைஞ்சிருக்கு, அதனுடைய மாநிலம் மகாராஷ்டிரம். சௌத்ரி சரண் சிங் பன்னாட்டு வானூர்தி நிலையம் லக்னோவில் அமைஞ்சிருக்கு, அதனுடைய மாநிலம் உத்தரப்பிரதேசம். திருவனந்தபுரம் பன்னாட்டு வானூர்தி நிலையம் திருவனந்தபுரத்தில் அமைஞ்சிருக்கு, அதனுடைய மாநிலம் கேரளா. ஓகேங்களா, ஜெய்ப்பூர் பன்னாட்டு வானூர்தி நிலையம் ஜெய்ப்பூரில் இருக்குது, மாநிலம் ராஜஸ்தான். லோக்பிரியா கோபிநாத் போர்டோலோய் பன்னாட்டு வானூர்தி நிலையம் கவுகாத்தில் இருக்குது, மாநிலம் அஸ்ஸாம். கோழிக்கோடு பன்னாட்டு வானூர்தி நிலையம் கோழிக்கோடில் அமைஞ்சிருக்கு, மாநிலம் கேரளா. விசாகப்பட்டினம் விமான நிலையம் விசாகப்பட்டினத்தில் அமைஞ்சிருக்கு, மாநிலம் ஆந்திர பிரதேசம். பிஜு பட்நாயக் பன்னாட்டு வானூர்தி நிலையம் புவனேஸ்வரில் அமைஞ்சிருக்கு, மாநிலம் ஒடிசா. கோயம்புத்தூர் பன்னாட்டு வானூர்தி நிலையம் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு, மாநிலம் தமிழ்நாடு. லோக்நாயக் ஜெயபிரகாஷ் விமான நிலையம் பாட்னாவில் அமைஞ்சிருக்கு, லோக்நாயக் ஜெயபிரகாஷ், மாநிலம் பீகார். ஸ்ரீநகர் பன்னாட்டு வானூர்தி நிலையம் ஸ்ரீநகரில் அமைஞ்சிருக்கு, மாநிலம் ஜம்மு காஷ்மீர், இப்போ யூனியன் பிரதேசமாக இருக்குது. லால் பகதூர் சாஸ்திரி பன்னாட்டு வானூர்தி நிலையம் அப்படிங்கிறது வாரணாசியில் அமைஞ்சிருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பன்னாட்டு வானூர்தி நிலையம் நாக்பூரில் அமைஞ்சிருக்கு, மாநிலம் மகாராஷ்டிரம். சண்டிகர் பன்னாட்டு வானூர்தி நிலையம் சண்டிகாரில் அமைஞ்சிருக்கு, மாநிலம் சண்டிகார். தேவி அகில்யா பாய் கோல்கர் விமான நிலையம் இந்தூரில் அமைஞ்சிருக்கு, மத்திய பிரதேசம், அதனுடைய மாநிலம். மங்களூரு பன்னாட்டு வானூர்தி நிலையம் மங்களூரில் அமைஞ்சிருக்கு, அதனுடைய மாநிலம் கர்நாடகா. ஸ்ரீ குரு ராம்தாஸ் ஜி பன்னாட்டு வானூர்தி நிலையம் ஸ்ரீ குரு ராம்தாஸ் ஜி பன்னாட்டு வானூர்தி நிலையம் அமிர்தசரஸில் இருக்குது, மாநிலம் பஞ்சாப். பாக்டோக்ரா விமான நிலையம் பாக்டோக்ராவில் அமைஞ்சிருக்கு, மேற்கு வங்காளம், அதனுடைய மாநிலம். சுவாமி விவேகானந்தா விமான நிலையம் ராய்ப்பூரில் அமைஞ்சிருக்கு, சுவாமி விவேகானந்தா விமான நிலையம் ராய்ப்பூரில் அமைஞ்சிருக்கு, மாநிலம் சத்தீஸ்கர். திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு வானூர்தி நிலையம் திருச்சிராப்பள்ளியில் அமைஞ்சிருக்கு, மாநிலம் தமிழ்நாடு. வீர் சாவர்கர் பன்னாட்டு வானூர்தி நிலையம் போர்ட் பிளேயரில் அமைஞ்சிருக்கு, வீர் சாவர்கர் பன்னாட்டு வானூர்தி நிலையம் போர்ட் பிளேயரில் அமைஞ்சிருக்கு, அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் தான் அதனுடைய பிளேஸ். ஓகேங்களா, இதுவும் ஒரு யூனியன் பிரதேசம் தான், டெரிட்டரி தான்.
ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை நீங்கள் சீக்கிரம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த கொஷின் பேங்க்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.